ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஒரு பெரிய விஐபி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து பவுன்சர்ஸ் இருப்பாங்க. எதுக்கு? அவருக்கு பாதுகாப்புக்காக. அவர்களை மீறி யாரும் அவர்கிட்ட நெருங்க முடியாது. ஸோ இது வந்து அவருக்கு பாதுகாப்பு. இதே வந்து உங்களை சுற்றி நல்லவர்களே நெருங்க முடியாத மாதிரி ஒரு பவுன்சஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒன்லி கெட்டவர்கள் மட்டும்தான் அலோட் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ பெரிய பெரிய ரவுடிகளுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இது வந்து ஸ்தூலமாக நடக்கிறது. சூக்ஷ்மத்திலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ சின்ன வயசில் பெரும்பாலும் எல்லா குழந்தைங்களும் நல்லா தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்கூல் கிரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைங்க விளையாடும்போது நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு அந்த எல்கேஜிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கப்புறமே பார்க்கலாம். பட் அது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எந்த குழந்தைக்குள்ளேயும் ஒரு அசுர குணம் கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆனால் இதே குழந்தை ஒரு 20 வயதுக்குள்ளே எப்படியெல்லாம் மாறும், எப்படியெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ எல்லோரும் நல்ல குழந்தையாக இருக்கிறாங்க, எப்படி அப்படி கெட்டு போகிறாங்க? ஏன்னா கெட்டு போகிறது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஹனி ட்ராப்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? ஒரு அன்னோன் வீடியோ கால் வருது. இங்கே யாராவது ஒரு ஆண் அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு அங்கே நிர்வாணமாக ஒரு பெண் இருக்கிறா. ஸோ டக்குன்னு வந்து அந்த பொண்ணு பேசுகிறது, இவனும் கொஞ்சம் மயங்குறான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு ஃபோன் கட்டான பிறகு அவங்க மறுபடியும் வேறு ஒரு காலில் பண்ணி, இதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இதுக்கு நீ இவ்வளோ காசு கொடுக்கலன்னா இதை வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சோஷியல் மீடியாவில் அனுப்பிடுவேன் அப்படின்வாங்க. ஸோ இது ஒரு விதமான ஹனி ட்ராப். இது இல்லாமல் நிறையா ஹனி ட்ராப் இருக்குது. மொத்தத்தில் பெண்களை வைத்து மயக்கி ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பண்ணுறது, பண ரீதியாகவோ வேறு எதுக்காகவோ. ஸோ இதை ஹனி ட்ராப்ன்றோம். ஆனால் இதை விட ஒரு பெரிய ட்ராப் இருக்குது. அது மகாபாரதத்தில் வெளிப்பட்டு இருக்குது. அது வந்து சக்கர வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சக்கரா ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சக்கரத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே. அதிலிருந்து நீங்கள் வெளியிலே வர முடியாது. ஸோ அவங்க வந்து அது ஒரு சண்டைக்கான ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. அது வேறு விஷயம், சூக்ஷ்மத்தில் நடப்பது. உண்மையிலே சொல்லணுன்னா நம்ம எல்லாருமே சக்கர வியூகத்தில் தான் இப்போ சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் குழந்தை, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1வது 2வது படிக்கிற வரைக்கும் பரிசுத்தமான குழந்தை 20-30 வயதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சக்கர வியூகத்தில் அவங்கள அறியாமலே சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதை தான் ஹனி ட்ராப்புன்னு சொல்லணும். ஏன்னா அது சிக்கிறீங்கன்னே தெரியாமல் ரொம்ப ஆனந்தமாக சிக்குவீங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ரவுடிசம் இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரவுடி கேங்கோடு இருக்கிறது, அது திடீர்னு நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு அந்த மாதிரி ரவுடிசம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ஏரியாக்கள் ஒரு தாதா அங்கே இருந்தாலே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள நிறைய அந்த ரவுடிசம் நடக்கும். அது மாதிரி நபர்கள் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஏரியாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 குழந்தை பிறக்குது ஒரே வீட்டில் ஒரு அப்பா அம்மாவுக்கு. இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஏரியாவில் பிறக்கிறதே ஒரு சாபம் தான். ஆனாலும் இதில் ஏதோ ஒரு குழந்தைக்கு அல்லது 2 குழந்தைக்கு கூட அந்த ரவுடிசம் பிடிக்கும். ஆனால் அந்த ரவுடிசம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்கும். அது என்னென்னா, ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஸு அந்த ஏரியாவிலே அந்த ஒரு அடிக்கடி சண்டையை பார்க்குறது, அந்த மாதிரி படங்களை பார்க்கறது, அந்த படங்களில் அந்த வன்முறை காட்சிகள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக முன்ஜென்மத்து குணம். அந்த குணம் வந்து பிடிச்சி இழுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்படியே கொஞ்சம் வளர ஒரு
9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த டைம் தான் அந்த ஜிம்முக்கு போகிறது, இந்த பழக்கம்லாம் வரும். ஸோ அந்த நேரம் அந்த ரவுடிகளோட தொடர்பில் இருக்கிறவங்க இவங்க தொடர்பில் இருப்பாங்க. ஸோ அப்படியே போய் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. இந்த ஒரு விஷயம் நடக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, அதே குடும்பத்தில் பிறந்த இன்னொருத்தனுக்கு அது ஈர்க்கப்படாமல் இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து முன்ஜென்மத்தில் அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அங்கே பிறந்திருக்கிறான் இல்லையா, அது ஏதோ ஒரு காரணத்தினால பிறந்திருப்பான். ஸோ அப்போ அந்த அதாவது ஒன்று ரவுடியாக ஆகிறது ஒன்று, இன்னொன்று ரவுடியாக ஆக மாட்டாங்க, ஆனால் ரவுடியினால் இவங்களுக்கு தொல்லை வரும். அந்த தொல்லை வர நிறைய படங்கள்லாம் அப்படி தானே காட்டுவாங்க. ஹீரோவுக்கு தொல்லை கொடுத்து ஒரு டைமுக்கு அப்புறம் இவன் ட்ரிகர் ஆகி இவனே ஒரு பெரிய ரவுடி மாதிரி ஆகிடுவான். அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ அப்புறம் அடுத்த ஜென்மம் போயிடுச்சுன்னா சின்ன வயசில் இவனும் ரவுடிசத்தில் ஈர்க்கப்படுவான். ஸோ இதெல்லாம் ட்ராப்பு. எப்படி போய் சிக்கிறாங்க அப்படின்னே தெரியாத ஒரு ட்ராப். இது இல்லாமல் இன்னொன்று இருக்கும். அந்த மாதிரி ரவுடிசம் ஏரியாலெல்லாம் பிறந்திருக்க மாட்டாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போகும்போது கொஞ்சம் மோசமான நட்பு கிடைக்கும், மோசமான நபர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய ஏன்னா ஸ்கூல் காலேஜ் வந்து படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க, ஆனால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு மாணவன் மோசமானவன் சேர்ந்துட்டால் போதும், அங்கே நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆக்சுவலாக எல்லாருமே கெடுத்துடுவோம். பட் அந்த கெட்டு போகிற அளவு வந்து வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் எல்லார் மீதுமே அவனுடைய பிரபாவம் இருக்கும். ஆனால் எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இப்படி நடக்கிறது கிடையாது. ஒரு சில பள்ளிகள் கல்லூரிகளில் தான் இந்த மாதிரி இருக்கும். அதற்கு வந்து உங்களுடைய முன்ஜென்மத்து, இப்போ ஸ்கூல்லே அப்படி இருக்குது அப்படின்னா முன்ஜென்மத்து கணக்கு இருக்குது. அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பிறக்கிறது, அந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறது, இது எல்லாமே. ஆனால் அப்படி இல்லை, ஸ்கூல்லலாம் எனக்கு அப்படி இல்லை, காலேஜில் தான் அந்த மாதிரி ஒரு மோசமான நபர்களை நான் பார்க்குறேன் அப்படின்னா எல்லா காலேஜ்லையும் அப்படி இருக்காது. ஒரு சில காலேஜில் அந்த மாதிரி அமையும். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வளர்ந்து வரும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தவறான குணங்கள் உங்களுக்குள்ளே, அதாவது நீங்கள் அந்த குணத்தினால் ஈர்க்கப்பட்டு இருப்பீங்க. ஜஸ்ட்டு சினிமா பார்த்தே கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து வயலண்ட்டான சாங்கு தான் பிடிக்கும், அப்படியே வெறித்தனமாக நிறைய பாட்டு வருது இல்லையா, மாஸ் ஹீரோக்கள் பாட்டெல்லாம். ஸோ அது ஃபைட்டு வெறித்தனமாக பார்க்குறது, இதெல்லாம் உங்களை மென்டலாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆக்கிட்டே இருக்கும். ஒரு கராத்தே கிளாஸில் போய் சேருவீங்க, குத்துச்சண்டை அது இதுன்னு சேருவீங்க. இது எல்லாம் உங்களை அந்த மாதிரி இடத்துக்கு ஈர்த்துட்டு போகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். இப்போ பெண் குழந்தைங்களுக்கே அதை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதை விட மோசமான சூழ்நிலையை அந்த குழந்தைங்க சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்படி இருந்தால் நமக்கு பாதுகாப்பாக தானே இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி நீங்கள் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி மற்ற விஷயமும், வன்முறை மட்டும் இல்லை, இப்போ ஆபாசமான விஷயங்கள், காமம் சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரி காமத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நட்பின் வட்டாரம் பள்ளியிலையோ அல்லது கல்லூரியிலோ கிடைக்கிது அப்படின்னா கூட, அதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சினிமாவில் நிறைய அந்த கவர்ச்சிகரமான பாடல்களை பார்ப்பீங்க. அந்த மாதிரி படங்களை பார்க்கறது இப்போலாம் அது அதிகமாகவே வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்படியே உங்களுடைய மைண்ட் அதில் கரப்ட் ஆகிட்டே இருக்குது ரொம்ப அதிவேகத்தில். அப்படின்னா நல்ல ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, திடீர்னு நீங்கள் அடுத்து சேர்கிற ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மோசமானவர்கள் இருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் கெட்டுட்டீங்கன்னு நீங்கள் பெருசாகி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அங்கே போகிறதுக்கு காரணமே நீங்கள் அங்கே போகிறதுக்கான வேலையை உங்கள் மனதளவில் தயார்படுத்திக்கிட்டீங்க, மோசமான விஷயங்களை கன்சியூம் பண்ணி. அதுக்கு முன்ஜென்மத்து விஷயங்களும் காரணமாக இருக்கலாம். முன்ஜென்மத்து அந்த ருசி வந்து பிடிச்சி இழுக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய இடங்களில் இந்த கள்ளத்தொடர்பு இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ட்ராவல் நடந்துருக்குமா அவங்க வாழ்க்கையில், திடீர்னு நடக்கிற விஷயம் கிடையாது அது. ஆக்சுவலாக கராத்தே, பாக்ஸிங் இந்த மாதிரி இடத்துலலாம் தற்காப்புன்றாங்க. ஆனால் உண்மையிலே என்ன தெரியுமா நடக்கும், நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இமேஜினரியாக ஒரு மனுஷன் இருக்கிறதா நினச்சி தான் அடிப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் அதுக்கு தயாராகிறீங்க. அதே மாதிரி காமத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுய இன்பம், அதுவும் இமேஜினரியாக ஒரு மனிதன் இருக்கிறதா நினச்சிட்டு தான் பண்ணுவீங்க. அது வந்து ரேப் பண்ணுறதுக்கு சமம். ஸோ
அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ளே வர 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 அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த மாதிரி நபர்கள் தான் உங்கள் தொடர்பில் வருவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி முந்தைய ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுயன்பம் இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிறது இன்டர்நெட் மூலமாக அதிகமாக பரவ ஆரம்பிச்சிது. அதோடைய விளைவு தான் இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு. ஸோ காமத்திலையோ வன்முறையிலையோ இது எங்கன்னா ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில். சொத்து அபகரிப்பு அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இது வரைக்கும் கற்பனையாக கராத்தே அது இதுன்னு போட்டிங்களா, இதெல்லாம் பிரயோகப்படுத்துகிற அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணது அதில் கர்ம கணக்கு இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அதற்கு முன்பே நீங்களும் தயாராகி இருப்பீங்க. அந்த தயாராகிறது தான் இந்த மாதிரி தற்காப்பு கலை அப்படின்னு போய் கற்றுக்கிறது. ஸோ இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சக்கரவியூகத்தில் ஏதோ ஒரு சக்கரவியூகத்தில் எல்லாருமே சிக்கியிருப்போம். இப்போ இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் இப்போ இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா சக்கரவியூகம், இது வந்து ஒரு ஜென்மத்தில் நடக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஜென்மத்தில்னா என்ன அர்த்தம்? ஒரு உடம்பில் இருக்கும்போது இருக்கிறது தான் ஒரு ஜென்மன்றோம். ஆனால் நாம் இந்த உடம்பில் மட்டும் இருக்கிறது கிடையாது, பல உடம்பில் இருந்திருக்கிறோம். மனித உடலில் தான் எப்பயும் இருப்போம். மதங்களில் சொல்கிற மாதிரி புல்லாகி பூண்டாகிலாம் கிடையாது. மனித ஆத்மா மனித உடலைத்தான் எப்போவுமே எடுக்கும். ஸோ அப்படி இந்த ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்போம். பெரியவங்க கூட 2500 வருடத்திற்கு. அதனால தான் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கம்ன்றோம். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகுது. அப்போ தான் கொஞ்சமாக கெட்டு போகிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி அங்கே கொஞ்சமாக நம்ம கெட்டு இன்றைக்கி மோசமான ஒரு உலகத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த ட்ராப்பில் இருந்தெல்லாம் வெளியில் வர்றது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மொத்தமாக வர்றதுன்னா, ஏன்னா இருக்கிறது கலியுகம், மோசமானவர்களின் உலகம். அப்போ மோசமானவர்கள் இல்லாத உலகம்ன்றது சத்யுகம், சொர்க்கம், ஆரம்பம். நாம் இப்போ 5000 வருடம் முடித்து கலியுகம் அழிய போகிற நேரத்தில் இருக்கிறோம். ஏன்னா அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இந்த ட்ராப்பிலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு இறைவன் வந்திருக்கிறார். அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ ஒரு சொத்து அபகரிப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மோசமானவர்கள், ஏன்னா அபகரிக்கிறவங்க கண்டிப்பாக கிரிமினலாக தான் இருப்பான். அப்போ அவனுக்கு அடியால் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வேறு ட்ரைனிங் வேறு ஆகியிருப்பீங்க இல்லையா, கராத்தே அது இதுன்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு பயங்கர கோபம் வரும், அடித்து கொலை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். இந்த குணம் அதுதான் உங்களுக்கு ட்ராப். அப்போ இந்த குணம் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நபர்கள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன தெரியுமா? இந்த குணத்தினால தானே இங்கே வந்து மாட்டினேன், இந்த குணமே இல்லாமல் பண்ணணும். ஆனால் அதுக்கு பயங்கர தைரியம் வேணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பயங்கர அநீதி நடக்குது. இந்த அநீதி உங்களுக்கு இந்த அசுர குணத்தை தூண்டுது, மிருக குணத்தை தூண்டுது. ஆனால் இந்த மிருக குணமே கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா, எப்படி மிருக குணம் வந்து அந்த சக்கர வியூகத்தில் போய் சிக்கினீங்களோ, இப்போ மிருக குணம் இல்லைன்னும் போது தான் இந்த சக்கர வியூகத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கான வழியே. இதுதான் மகாபாரதத்தில் அந்த சக்கர வியூகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுக்கு தெரியும், வெளியில் வர்றதுக்கு தெரியாது. உள்ளே போகிறதுக்கு தெரிகிறது கிடையாது, உங்களுக்கே தெரியாமல் தான் உள்ளே போவீங்க. இப்போ வெளியில் வர்றது தான் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி வெளியில் வர்றதுக்கான வழி என்ன ஆனாலும் அசுர குணத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன், அந்த அசுர குணத்தை அழிச்சிடணும். ஏன்னா இப்படி ஒன்று வருதுன்னே தெரியாமல் நம்ம மயங்கி அசுர குணம் நமக்குள்ளே நிரப்பிட்டோம். சினிமா மூலமாக, நண்பர்கள் மூலமாக, புஸ்தகத்தின் மூலமாகவே. புஸ்தகத்தில் பெருமையாக இவன் இந்த நாட்டை பிடிச்சான், அந்த நாட்டை பிடிச்சான், அழித்தான், அவன் பண்ணது தப்பு, அதை நம்ம பெருமையாக படிச்சுட்டு இருக்கிறோம். அது நமக்குள்ளே மிருக குணமாக வருது. அதிலேருந்து என்ன தெரியுது? மதங்கள்லேயும் அதே மாதிரி அநீதி நடந்தால் அவனை கொலை பண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா மதத்துலேயும் இருக்கும். அப்போ மதமும் உங்களை வழி நடத்துறது கிடையாது. அப்போ யார் தான் கரெக்டாக வழி நடத்துறது? கடவுள் தான் நடத்த முடியும். ஸோ அவரே வரார் இறுதியில். உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ அப்போ சரி எது தவறு எது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு உடம்பை எடுக்கிறீங்க இல்லையா, எடுத்தோடனே அந்த உடம்பு நான் நம்ப ஆரம்பிக்கிறீங்க.
ஒரு ஆண் உடல் எடுத்தால் நான் ஆண்னு நம்புகிறீங்க. பெண் உடலில் எடுத்தவங்க, ஆனால் ரெண்டுமே ஆத்மா தான். சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கும் பூர்வ மத்தியில். இதே ஆத்மா ஆண் உடலும் எடுக்கும், அடுத்த ஜென்மம் பெண் உடலும் எடுக்கும், மறுபடியும் ஆண் உடல் எடுக்கும். இப்படி மாறி மாறி தான் வரும் ஆல்டர்னேட்டாக. ஆனால் தற்காலிகமாக எடுத்த அந்த உடல் தான் நான் நினச்சிட்டு, அதேமாதிரி தற்காலிகமாக பெண் உடலை எடுத்த அந்த ஆத்மா பெண்ணுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்படியே உடலையே பார்த்து பழகும்போது தான் இந்த காமம் வருது. இதே மாதிரி இந்த உடலில் இருக்கிற நான், இந்த உடலில் எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்துச்சோ அவங்க என்னோடய அப்பா அம்மா, எந்த குடும்பத்தில் பிறந்ததோ அது என்னோடய குடும்பம், அவங்களுடைய சொத்து என்னோடய சொத்து, இப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாதவங்களுக்கு கூட அந்த சொத்து அபகரிப்புன்னு வரும்போது தான் தெரியும் நமக்குள்ளே எவ்வளோ பற்று இருக்குதா அப்படிங்கிறது. ஸோ இதையெல்லாம் கட் பண்ணோன்றாரு. ஏன்னா அந்த உடம்புன்னு நினச்சதான் அசுர குணம் வளர்வதற்கான பூமியே, நிலம். அசுர குணன்ற விதை வளர்கிறதுக்கான நிலம் எது? உடம்புன்ற உணர்வு. சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அங்காரனா என்னன்னே தெரியாமல் பச்சை குழந்தை மாதிரி இருப்பாங்க. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாகல் இந்த மாதிரி பரிசுத்தமாக தான் குழந்தை பிறக்கும், எண்ணத்தின் சக்தியினால். அதுதான் யோக பலன்றது. அதனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இந்துக்கள் இன்னை வரைக்கும் தெய்வம் அப்படின்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னா எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்தெடுத்து அவங்களும் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து அசுரர்களாக மாறி கிடக்கிற நீங்களும் நானும் தான் அந்த தேவதைகள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். இப்போ மீண்டும் நீங்கள் பழைய மாதிரி மாறணும், இப்போ சிக்கிட்டு இருக்கிற இந்த ட்ராப்பில் சக்கர வியூகத்தில் தப்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அப்படி போங்க, அப்படி மாறுங்க. அங்கே உங்களை ஆத்மான்னு உணர்ந்தீங்க. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்கும், வாய் வழியாக பேசும், எல்லாத்தையும் செய்யும். ஒருவர் ஆத்மானே பார்த்தீங்க, உடலின் பக்கம் உங்கள் புத்தி போகலை. அதே மாதிரி இப்போ பார்க்கணுன்னு நினைத்தாலும் உங்களுக்கு சக்தி இருக்காது. அப்போ அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்க. இறைவனும் நம்மளை மாதிரி ஆத்மா தான், ஒரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்லும்போது தான் அவரை பற்றியும் தெரியும், நாம் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோன்னும் தெரியும். அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி சமஸ்காரம் இருக்குது. சமஸ்காரம்னா அந்த குணத்தின் பதிவுகள். அதுதான் முன் ஜென்மத்திலேருந்து அடுத்த ஜென்மத்துக்கு வரும். அது ட்ரிகர் ஆகும்போது டக்குன்னு வந்துடும். ஸோ இதனால தான் இப்போ இறைவன் என்ன சொல்கிறார், ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவே பாருங்கள், பரமாத்மாவே நினச்சிக்கிட்டு இருங்க. இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்கும், முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அப்போ இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஒளியாக உணர்ந்து இறைவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன செய்தாலும். அப்போ ஆத்மானு உணர்ந்து அவரை நினைக்க ஆத்மா அப்படியே அமைதி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. அந்த அமைதியை ஆக காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இருக்கணும். ஆத்மாவை மட்டும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பீங்க. அந்த ஆத்மாவை பார்க்கணும், பரமாத்மாவை நினைக்கணும். இதெல்லாம் எதுக்கு? மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா இந்த பூமி கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் ஆகிடும். அங்கே எந்த ட்ராப்லையும் இல்லாதவர்கள் தான் அங்கே வரவே செய்வாங்க, அங்கே எந்த ட்ராப்பும் இருக்காது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் இருந்தே நமக்கு இந்த மாதிரி சினிமா வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் நான் சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது படம் தானே அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது படம் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே வைக்கிற சூனியம். எல்லா படமும் அப்படி தான் இருக்குது, எக்ஸப்ஷன் இருக்குமானே தெரியல. ஸோ இப்போ காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஆத்மாவை தவிர என் கண்ணுக்கு எதுவும் தெரியக்கூடாது, இறைவனை தவிர எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பேசலைன்னா தானாகவே வெளியில் இருக்கிற குப்பை உங்களுக்குள்ளே போயிடும். நீங்கள் பேச வெளியில் இருக்கிற குப்பையை அப்படியே வெளியில் துரத்திக்கிட்டே இருக்கிறீங்க, உள்ளே வர விடுறது கிடையாது. கம்முன்னு இருக்கும்போது அது தானாக உள்ளே வந்துடும். அப்படி தான் நம்ம அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ அனைத்தையும் இழந்த அத்தனையும் அடையணும்னா எது நடந்தாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன்.
ஏன்னா காமம் வந்தாலும் அமைதி போயிடும், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எது வந்தாலும் அமைதி போயிடும். அமைதியாக இருக்கிறதுல நீங்கள் கவனம் கொடுத்தாலே இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வராது. அமைதி குறையுதுனாலே இது ஏதோ உள்ளே வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இறைவனை நினைக்கிறத இன்னும் தீவிரப்படுத்தணும். ஆக்சுவலாக 24 மணி நேரமாக அவரை நினைக்கணும். தீவிரப்படுத்த அந்த சூக்ஷ்மமாக ஏதாவது உள்ளே நுழைஞ்சிருந்தால் கூட அது வெளியேறிடும். ஸோ அப்படி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சொத்து அபகரிப்பு இந்த மாதிரி விஷயமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அமைதியாக இருக்கனால நீங்கள் எதையும் இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அங்கே இருந்துட்டு போராடிட்டு உங்களுக்குள்ளே மிருக குணம் வளர்ந்து அது ஜென்மமாக உங்களை தொடர்றதுக்கு பதிலாக, எப்பா இது தேவையே இல்லை சாமின்னு அந்த இடத்த விட்டே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் போகிற இடத்துல ரொம்ப அற்புதமான உறவுகள் வருவாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த ட்ராப்பை உடச்சிட்டிங்க இல்லையா? உங்களை சுற்றி அந்த மிருக குணம் உள்ளவர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு கேட்டு, அதை உடச்சி வெளியில் வந்துட்டீங்க. அப்போ நல்லவர்கள் இருப்பாங்க. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, வெளில வந்த பிறகு அந்த மிருக குணத்தை தோண்டக்கூடிய எதையும் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ அது சம்மந்தப்பட்ட தொடர்பில் கூட வராதிங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சொத்து பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா வெளில வந்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்து வீட்டில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, கால் பண்ணி அங்கே எப்படி இருக்குது இவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற ஆப்பு. அப்போ அந்த மிருக குணம் இவங்களுக்குள்ளேயே இருக்குது. அப்போ அதிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாது. ஸோ மொத்தமாக இறந்து நான் வேறு ஒரு ஜென்மம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கும்பொழுது அந்த ட்ராப் உடையும். உங்கள் கிட்டே வர்றது எல்லாம் நல்ல குணமாக இருக்கும். அந்த ஏமாத்துறவங்க இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த மோசமான உலகத்தில் கூட ரொம்ப அன்பானவர்கள், சுயநலமற்ற அன்பானவர்கள் எல்லாம் சந்திப்பீங்க. அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி நபர்கள் தான் இந்த பிரபஞ்சம் உங்கள் கிட்ட சேர்க்கும். அப்போ நல்லவர்கள் உங்கள் தொடர்பில் வரணுன்னா நீங்கள் நல்லவனாக மாறுறதுல மட்டும் கவனம் வச்சா போதும், தானாக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க. அமைதியாக இருந்து நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம் ஏதோ ஒன்று. ஆனால் அமைதி தானே ரொம்ப முக்கியம். அமைதி இழந்து எதையாவது பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதே மாதிரி தான் காமம் இல்லையா? காமம் சார்ந்த எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தியை நீக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ரொம்ப தூய்மையானவன், குழந்தை மாதிரி பரிசுத்தமானவன், இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் சொல்ல நீங்கள் அப்படி ஆக பரிசுத்தமானவர்கள் மட்டுமே உங்கள் தொடர்பில் வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இன்னொரு விஷயம், அதேமாரி முந்தைய கர்ம கணக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த ட்ராப்பு இதெல்லாம் இருந்து வந்தாலும் நீங்கள் தூய்மை ஆகணும்னு சின்சியராக முயற்சி பண்ணும்போது தானாகவே அவங்க உங்களை விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ராப்பில் இருந்து விலகி சுதந்திரமாக இருங்க. சிவபெருமானை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த இறைவன் சொல்கிறோம் இல்லையா, செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி, அவரைத்தான் சிவன்னு சொல்கிறோம். அவரைத்தான் கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க, முஸ்லீம்கள் அல்லான்றாங்க. கடவுள் ஒருவரே. அவர் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்னு சொல்லப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.